என்னுடைய நண்பர் என்னோடு ஒரு முறை பேசி கொண்டிருக்கும்போது அவர் கூறினார், என்னங்க வாழ்க்கை இது, உலகத்தில் எவ்வளோ சம்பாதிச்சும் ஒன்றும் என்கிட்ட நிற்கிறதில்ல. நான் கேட்டேன், என்னங்க சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் 4 சம்பளம் வருது, மகன் சம்பாதிக்கிறான், மருமகள் சம்பாதிக்கிறா, உங்கள் ஒய்ஃபு டீச்சரு, உங்களுக்கும் பென்ஷன் வருது, 4 சம்பளம் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு பணம் பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க சார், செலவு மேலே செலவு, வீண் செலவுகள் தான் அதிகமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பக்கம் கடனுக்காகவும் கட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு வசனம் இருக்குதுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அந்த ஆசீர்வாதத்தில் கற்களோ முற்களோ இருக்காது, வீண் செலவுகள் உங்களுக்கு வராது அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவங்க சில காரியங்களை பிசாசுகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்துருக்குறாங்க. சில வைராக்கியங்கள், சண்டைகள், சில இடத்துல லஞ்சம், ஊழல், இந்த மாதிரியான காரியத்துக்கு அவங்க இடம் கொடுத்து உலக பிரகாரமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கசப்புகள், வெறுப்புகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை எப்படி தர முடியும்? இதிலிருந்து நம்ம விடுதலை ஆகி உண்மை உத்தமத்தையும் தரித்து கொள்ளும்போது தான் கடவுள் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யங்களை நமக்கு நிலைநிற்க செய்யும். அது எப்படிங்க நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது. அந்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம புசிக்கும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளாக ஜீரணித்து நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் சிந்தையும் தூய்மை செய்யுங்க. இந்த மாதிரி தூய்மையான ஒரு எண்ணத்தோடு தூய்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம போராடி ஜெயிக்க நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிசாசானவன் சோதனை செய்யும்போது அவர் பசியாக இருந்தார். அந்த நேரத்தில் பிசாசு அவர்கிட்ட சொல்கிறான், இந்த கல்கள்லாம் அப்பமாக மாற்றி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதாவது சோதனை என்பது நமக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு தேவை ஏற்படுதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு நெருடல் ஏற்படுதோ, அந்த நேரத்தெல்லாம் நமக்கு பிசாசு நம்மை பாவத்தில் விழுவதற்கு நம்மை ஏவி விடுவான். அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்னா அதை ஜெயிக்கணும். அப்போ அதை ஜெயிக்கிறது நமக்கு தேவையானது தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகள். அது ஒரே நாளில் வந்துருமான்னா வராதுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனோடு அமர்ந்து அவருடைய வல்லமுள்ள வார்த்தைகளை புசித்து ருசித்து அதை நம் சரீரத்தில் ஜீரணித்து வைக்கும்போது நமக்கு சோதனை வரும் நேரத்தில் அது நம் உள்ளத்திலிருந்து எழும்பி அந்த சோதனையை ஜெயிக்க வைக்குங்க. சோதனையை ஜெயித்து நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ள முடியும். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சோதனை ஜெயிக்கிறவர்களாகவும் ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களாக மாற்றுகிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். நம் வாழ்க்கையில் வர எல்லா விதமான போராட்டங்களையும் ஜெயிப்போம், சந்தோஷமாக வாழ்வோம். அன்புள்ள எங்கள் தகப்பனே, எங்களுக்கு வருகிற சோதனைகளையும் பாடுகளையும் நாங்கள் ஜெயிக்கவும், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் ஐஸ்வர்யங்களை தக்க வைத்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் வைத்து உமக்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.